ஆமாண்டா, என் பொண்டாட்டி அவ்வளோ ஈஸியாக மடங்க மாட்டாளே, எப்படா ட்ராப் பண்ண? சிம்பிள் சார். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்தேன், அக்செப்ட் பண்ணா. அதுக்கப்புறம் அவள் போடுற ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் லைக், கமெண்ட், ஷேர்னு எல்லாம் பண்ணேன் சார். யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல், செம்ம அழகா இருக்குன்னு புகழ்வேன் சார். இருந்தாலும் நீ அழகா இருக்கேன்னு சொன்னா விழாத பொண்ணு எங்க சார் இருக்கா? அப்படின்னா அழகா இருக்கேன்னு புருஷன் பொண்டாட்டிய சொல்லாதது தான் தப்பா? எந்த புருஷனை பத்தி பேசிட்டு இருக்கீங்க சார்? வேற எந்த புருஷன்டா? உன் லவர் புருஷன் தான். அப்ப நீங்க? நான் தான். அப்புறம் கொஞ்ச நாளுக்குள்ளே ஒன்றாயிட்டோம் சார். வெளியே போய் அவங்க தான் ரூம் புக் பண்ணுவாங்க, செலவு கூட அவங்க தான் காசு கொடுப்பாங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்கிறதுன்னு என் புருஷனை கொன்று நம்ம 2 பேரும் ஜாலியாக இருக்கலான்னு என்னை இங்கே அனுப்பி விட்டா. ஓகே, வெரி குட். சரி வா போலாம். எங்க சார்? வேற எங்கடா? உன் லவர் கிட்ட தான். உங்க பொண்டாட்டி வீட்டில் தான் இருக்காங்களா? இவன் உண்மையாவே சைக்கோ கில்லர் தான். எவ்வளோ கொலமா நான் இங்கே வந்திருக்கேன், நல்லா வந்து மாட்டிக்கிட்டேன். இப்போ என்ன சொல்ற கல்யாணி? ஏங்க, அவன் யாருன்னு கூட எனக்கு தெரியாதுங்க. சார், மேடம் யாரு ஹீரோயின் மாதிரி இருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுவாங்களா? ஃபாலோ பண்ணலான்னு. ஆல்ரெடி ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணி தான் நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். இவங்கள நான் எங்க சார் ட்ராப் பண்ணேன்? அப்பப்பா, புருஷனுக்கு தெரிஞ்சிச்சுன்னு என்னமா ஆக்ட் பண்றடா? ஆக்டிங் பண்றது என்ன சார்? அங்க என்னமோ சைக்கோ கில்லர், நீங்க இங்க வந்து இவங்கள ட்ராப் பண்ணன்னு சொல்றீங்க. இவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது சார். ஓ, நீ கொல்ல வந்தது இவ புருஷன் இல்லையா? இவங்களே தெரியாதுன்ற இவங்க புருஷனை ஏன் சார் கொல்ல போறேன்? அப்ப நீ யார் புருஷனை தான்டா கொல்ல வந்திருக்க? லாவண்யா புருஷனை. உன் பேர் கல்யாணி தானே? ஆமா. அப்ப லாவண்யா யாரா? டார்லிங், இவ்வளோ நாள் நம்ம என்ஜாய் பண்ணோம். இப்போ என் புருஷன் மிலிட்ரியிலேருந்து வந்துட்டான். நம்ம அஃபேர் பற்றி தெரிஞ்சா ஷூட் பண்ணிடுவோம். சரி, இப்போ என்ன பண்ணலான்ற? கொலை பண்ணிடலாம். எப்படி? நாளைக்கு காலையில் 8 மணிக்கு என் வீட்டுக்கு போ. ஃப்ளாட் நம்பர் 30, ஹேங்கிங் வில்லா தெரியும்ல? அந்த டைமில் நான் வாக்கிங்க்கு போயிடுறேன். நீ போய் காலிங் பெல் அடிச்சேன்னா என் புருஷன் கதவை ஓப்பன் பண்ணுவான். ஏசி ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணி டைம் பார்த்து நீ எடுத்துகிட்டு போன சுற்றியை வச்சு 8:15 அடித்து கொண்டுடு. என் எதிர் வீட்டில் வைஷ்ணவின்னு ஒரு பொண்ணு இருக்கா. நான் அந்த டைமில் எதிர் வீட்டுக்கு போய் வைஷ்ணவி கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நீ அவனை கொன்னதுக்கப்புறம் ஏதாவது வெயிட்டான பொருள் எடுத்து கீழே போடு. அந்த சவுண்டை கேட்டதும் என்னாச்சின்னு வைஷ்ணவியை கூட்டிட்டு நான் அங்கே வரேன். என் புருஷன் போனதுக்கு பக்கத்தில் சுற்றி இருக்கும். எல்லாரும் என் புருஷனை சைக்கோ கில்லர் தான் கொண்டுட்டான்னு நினைப்பாங்க. நம்ம மேலே யாருக்கும் சந்தேகம் வராது. புரிஞ்சுதா? புரியுது. ஆனா அந்த சைக்கோ கில்லர் பொண்ணுங்களை தானே கொல்லுவான். ஆம்பளைங்களை கொல்ல மாட்டானா? சைக்கோ கில்லர் என்ன கொல்றதுக்காக என் வீட்டுக்கு வந்தான். நான் வீட்டில் இல்லை, அதனால என் புருஷனை கொண்டுட்டான். டார்லிங், லாஜிக் எல்லாம் தள்ளி வச்சுட்டு நான் சொன்னதை முதல்ல செய். ஓகே. சாரி பேபி. இட்ஸ் ஓகே. சொன்னேன்ல சார், என் பொண்டாட்டி நெருப்புன்னு. தேங்க்ஸுங்க, என்ன ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆமாம் பேபி. லாவண்யான்னா ஹவுஸ் நம்பர் 30 லாவண்யாவா? 30யா? 13 இல்லையா? ஆ, அப்படின்னா நீ 13ன்னு நினச்சிக்கிட்டு 13க்கு வந்துட்டியா? என்ன பிளான் ராடே? தப்பாயிடுச்சு சார். இதெல்லாம் அவ பிளான். நான் உங்களை கோத்து விடணுன்னே நினைக்கல சார். சைக்கோ சார் ப்ளீஸ் சார், இந்த ஒரு வாட்டி என்ன விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். டேய், சாரை பார்த்தா சைக்கோ மாதிரி தெரியுது உனக்கு? அவர் திருட ஏதோ இஎம்ஐ ப்ராப்ளத்தில் இருக்கிறதுனால திருடுறதுக்கு வந்திருக்காரு. அது சரி, திருடுறது தப்பா என்ன? சைக்கோ கில்லர் இல்லையா? திருடனா? சார், எங்க கூட மீட்டிங் என்ன சார்? உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துட்டு போக வேண்டியதானே சார்? கெஸ்ட் யாராவது வந்தா நெக்ஸ்ட் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க சார், இங்கே இடம் கம்மியாக இருக்கு.